இன்னைக்கு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சாதாரண நியூஸ் கிடையாது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அறிவிப்பு. இன்று இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயம். இது சாதாரண சேவை இல்லை. இது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். ஒரு சர்வீஸ் லான்ச் மட்டும் கிடையாது. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்க்கப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டெய்லியும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஸ்கீம்ஸு, ரியல் அப்டேட்ஸு, எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நாட்டில் பயணம் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்கா, இல்லை ஒரு வசதியாக இருக்கா? இன்றைக்கும் நிறைய பேருக்கு பயணம் என்றாலே குழப்பம், பயம், டென்ஷன், தயக்கம். ஆனால் இப்போ இந்தியாவில் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. அது ஒரு டாக்ஸி சேவை மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் அது ஒரு பயண அமைப்பு, ஒரு தேசிய சிந்தனை, ஒரு எதிர்கால கூட்டமைப்பு. இந்தியாவின் பயண முறையே மாற்றப்போகும் ஒரு பெயர் தான் பாரத் டாக்ஸி. இது ஒரு டாக்ஸி சேவை இல்லை, இது இந்தியாவின் எதிர்கால பயண கனவு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். டாபிக் நம்பர் 1, பாரத் டாக்ஸி. இது சாதாரண டாக்ஸி சேவை கிடையாது. பாரத் டாக்ஸி என்பது ஒரு சாதாரண டாக்ஸி சேவை கிடையாது. இது ஒரு தேசிய அளவிலான பயண அமைப்பு, நேஷ்னல் மொபிலிட்டி சிஸ்டம். இது ஒரு ஆப் மட்டும் இல்லை, இது ஒரு மக்கள் வாழ்க்கை முறை மாற்றும் அமைப்பு. மக்கள் பயணம் செய்கிற விதத்தை மாற்றப்போகும் ஒரு சிந்தனை. நகரம், ஊர், கிராமம் எல்லா இடத்தையும் இணைக்கும் ஒரு அமைப்பு. பயணம் என்பது சௌகரியமான விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு அடிப்படை தேவையாக மாறணும் என்ற எண்ணம். பாரத் டாக்ஸி பயணத்தை ஒரு லக்ஸரியிலிருந்து ஒரு நெசசிட்டியாக மாற்றும் முயற்சி. நம்பிக்கை, பாதுகாப்பு, தெளிவு, எளிமை, இந்த 4 விஷயங்களையும் ஒரே அமைப்புக்குள் கொண்டு வர முயற்சி. ஒரு நாட்டில் மக்கள் பயணிக்க பயப்படாமல், தயக்கம் இல்லாமல், நம்பிக்கையோடு பயணம் பண்ண ஆரம்பித்தா அந்த நாடு வளர்ச்சி பாதையில் போங்க ஆரம்பிச்சிட்டது என்று அர்த்தம். பாரத் டாக்ஸி அந்த வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால் பயணம் என்பது ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு இயல்பான செயலாக மாறும். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் நம்பர் 2, மக்கள் வாழ்க்கையில் பாரத் டாக்ஸி கொண்டு வரும் மாற்றம். பாரத டாக்ஸி பொதுமக்களின் வாழ்க்கையில் வெறும் ஒரு பயண வசதி அல்ல, ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். இது மக்களின் தினசரி வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் ஒரு அமைப்பு. முதலில் பயணம் எளிதாகும். முன்னாடி வண்டி கிடைக்குமா, எப்படி போவேன், நேரத்துக்கு போக முடியுமா என்ற குழப்பம் இருந்தது. இப்போது அந்த குழப்பம் குறையும். பயணம் ஒரு திட்டமிடக்கூடிய விஷயமாக மாறும். பயண அச்சம் குறையும். பாதுகாப்பு குறித்த பயம், தயக்கம், சந்தேகம் குறையும். மக்கள் நம்பிக்கையோட பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பயணம் மன அழுத்தம் தராத செயலாக மாறும். பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். பெண்கள் தனியாக பயணம் செய்யும்போது இருக்கும் பயம் குறையும். பெற்றோர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். குடும்பங்களுக்கு நம்பிக்கை உருவாகும். மூத்த குடிமக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். வயதானவர்கள் மற்றவர்களை சார்ந்திராமல் பயணம் செய்ய முடியும். அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும். சுயாதீனம் அதிகரிக்கும். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான பயணம். பள்ளி, கல்லூரி பயணம் பாதுகாப்பாகும். பெற்றோர்களின் கவலை குறையும். கல்வி அணுகல் எளிதாகும். கிராமப்புற மக்களுக்கு நகர இணைப்பு அதிகரிக்கும். கிராமம் நகரம் இடையேயான இடைவெளி குறையும். வேலைவாய்ப்புகள் அணுகல் அதிகரிக்கும். சேவைகள் எளிதாக கிடைக்கும். அவசர நேரங்களில் நம்பிக்கை உருவாகும். மருத்துவ அவசரங்கள், குடும்ப அவசரங்கள், பயண குழப்பம் குறையும். மக்கள் பதட்டம் இல்லாமல் செயல்பட முடியும். மன அழுத்தம் குறையும். பயணம் ஒரு டென்ஷன் விஷயமாக இல்லாமல் ஒரு சாதாரண செயலாக மாறும். மக்கள் மன நிம்மதியோடு வாழ ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கை தரம் உயரும். போக்குவரத்து எளிதானால் வாழ்க்கை எளிதாகும். சின்ன விஷயங்களுக்கே போராட வேண்டிய நிலை மாறும். பயணம் ஒரு உரிமையாக மாறும். பயணம் ஒரு வசதி மட்டும் இல்லை, ஒரு அடிப்படை உரிமை என்ற உணர்வு உருவாகும். அதுதான் ஒரு முன்னேற்றமான சமூகத்தின் அடையாளம். இதனால் பாரத டாக்ஸி ஒரு டாக்ஸி சேவை மட்டுமல்ல, இது பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றும் ஒரு சமூக அமைப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் 3, ஓட்டுநர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைப்பு. பாரத டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு ஒரு வேலை மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கை அமைப்பு. இது ஒரு டிரைவர் ஜாப் மாதிரி இல்லை, இது ஒரு தொழில் வாய்ப்பு அமைப்பு. முதலில் நிலையான வருமான வாய்ப்பு உருவாகும். இன்றைக்கு நிறைய ஓட்டுநர்கள் தினசரி வருமான அந்நியத்தில் வாழ்கிறாங்க. பாரத டாக்ஸி அந்த அந்நிச்சயத்தை குறைக்கும். வருமானத்தில் ஒரு நிலைத்தன்மை வரும். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பழக்கம் உருவாகும். கேஷ் சார்பு குறையும். வங்கி சேவைகள் அணுகல்
அதிகரிக்கும். நிதி ஒழுங்கு உருவாகும். காப்பீடு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் கிடைக்கும். ஓட்டுநர் பாதுகாப்பு முக்கியமாக பார்க்கப்படும். வாழ்க்கை பாதுகாப்பு உணர்வு உருவாகும். தொழில்முறை அடையாளம் உருவாகும். ஒரு ஓட்டுநர் வெறும் டிரைவர் மட்டும் இல்லை, ஒரு சேவை வழங்குபவர், ஒரு தொழில்முறை நபர், ஒரு மைக்ரோ என்டர்பிரனர். திறன் வளர்ச்சி ஏற்படும். பயிற்சிகள் கிடைக்கும். பயணியர் கையாளுதல், சேவை மனப்பான்மை, டிஜிட்டல் அறிவு, தொழில்நுட்ப பழக்கம். நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும். மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும். பயிற்சி மையங்கள், சேவை மையங்கள், தொழில்நுட்ப ஆதரவு குழுக்கள், வாடிக்கையாளர் சேவை. ஒரு முழுமையாக வேலைவாய்ப்பு சூழல் உருவாகும். இதுவே எம்ப்ளாய்மெண்ட் எக்கோசிஸ்டம். போக்குவரத்து துறை ஒழுங்கமைந்த துறையாக மாறும். அமைப்பு, விதிமுறை, ஒழுங்கு, தொழில்முறை கலாச்சாரம் உருவாகும். இதனால் பாரத டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வேலை மட்டும் கிடைக்கவில்லை, ஒரு வாழ்க்கை பாதை உருவாகிறது. பாரத டாக்ஸி ஓட்டுநர்களை டிரைவர்களாக மட்டும் பார்க்கவில்லை, அவர்களை ஒரு தொழில்முறை சமூகமாக மாற்றுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 4, இந்தியாவின் எதிர்கால கனவுடன் பாரத டாக்ஸி இணைப்பு. விக்சித் பாரத் கனவின் ஒரு சின்ன பிரதிபலிப்பு. இந்தியா 2047க்கு முன்னாடி விக்சித் பாரத், டெவலப்டு இந்தியா ஆகணும்னு கனவு இருந்தது. அந்த கனவு வெறும் பெரிய திட்டங்களால் மட்டும் வராது. சாதாரண மக்களின் தினசரி வாழ்க்கையில் மாற்றம் வந்தால்தான் அது உண்மையான வளர்ச்சி. பாரத டாக்ஸியின் மாதிரி திட்டங்கள் அந்த வளர்ச்சியை நேரடியாக மக்களிடம் கொண்டு போகும் பாலம் மாதிரி. வளர்ச்சினா வெறும் ஐடி ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லை, போக்குவரத்து, வேலை, சேவை, நம்பிக்கை எல்லாமே சேர்த்தது தான் வளர்ச்சி. உள்ளூர் தீர்வு, தேசிய வளர்ச்சி. பாரத டாக்ஸி ஒரு லோக்கல் சொல்யூஷன், ஆனால் அதன் இம்பேக்ட் நேஷ்னல் லெவலில் இருக்கும். ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு மாவட்டம் தன்னம்பிக்கை கொண்ட போக்குவரத்து அமைப்பு. இது இம்போர்ட்டட் மாடல் இல்லை, இந்தியாவுக்கே பொருந்துகிற மாடல். லோக்கல் டிரைவர், லோக்கல் எக்கனாமி, லோக்கல் ஜாப்ஸ். இதுதான் உண்மையான ஆத்மநிர்பர் பாரத், தன்னிறைவு இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவும் மொபிலிட்டி இந்தியா. இந்தியா டிஜிட்டல் இந்தியா ஆகிட்டே வருது. யூபிஐ, ஆன்லைன் சர்வீசஸ், ஆப் பேஸ்டு சிஸ்டம். இப்போது அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஸ்மார்ட் மொபிலிட்டி இந்தியா. பாரத டாக்ஸியை நீங்கள் டிஜிட்டல் புக்கிங், டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங், சிஸ்டம் பேஸ்டு சர்வீஸ். இது காட்டுறது என்னென்னா, இந்தியா வெறும் யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி இல்லை, கிரியேட்டர் ஆஃப் சொல்யூஷனாக மாறிக்கிட்டு இருக்குது. நம்பிக்கை அடிப்படையிலான சிஸ்டம், ட்ரஸ்ட் பேஸ்டு சிஸ்டம். இந்தியாவில் பெரிய நம்பிக்கை என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் கட்டணம் ஏமாற்றம், பாதுகாப்பு பயம், ரியாபிலிட்டி இல்லாமை. பாரத டாக்ஸி மாதிரி அமைப்புகள் நம்பிக்கை உருவாக்கும், ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணும், அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரும். இது எதிர்கால இந்தியாவுக்கான முக்கியமான அடையாளம். சிஸ்டம் பேஸ்டு நேஷன், நாட் பர்சன் பேஸ்டு நேஷன். எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும்னு பாரத டாக்ஸி காட்டுற சின்ன படம். ஆர்கனைஸ்டு டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், லோக்கல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் சர்க்குலேஷன். இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு சின்ன மாதிரி தான் பாரத டாக்ஸி. பாரத டாக்ஸி ஒரு டாக்ஸி சேவை மட்டும் இல்லை, இது இந்தியா எப்படி போகணும்னு காட்டுற ஒரு சின்ன மாதிரி. எதிர்கால இந்தியா வெறும் பெரிய கட்டடங்களால் இல்லை, சாதாரண மனிதனின் வாழ்க்கை எளிதாகிற மாற்றத்தால் தான் உருவாகும். அந்த மாற்றத்தின் ஒரு ஆரம்ப புள்ளி தான் பாரத டாக்ஸி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 5, எதிர்காலத்தில் பாரத டாக்ஸி உருவாக போகும் மாற்றம். இந்தியாவின் பயண கலாச்சாரம் மாறும், டிராவல் கல்ச்சர் சேஞ்ச் ஆகும். இப்போது இந்தியாவில் பயணம் என்றாலே குழப்பம், பயம், டென்ஷன், அன்சர்டன்டி. பாரத டாக்ஸி வந்ததுக்கு பிறகு பயணம் ஒரு பிளான்டு ப்ராசஸ் ஆகும். பயணம் ஒரு சிஸ்டமேட்டிக் சர்வீஸ் ஆகும். பயணம் சிரமம்னு இருந்த மைண்ட் செட் பயணம் வசதின்னு மாறும். இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம், மைண்ட் செட் ஷிஃப்ட். அமைப்பு சார்ந்த இந்தியா, சிஸ்டம் பேஸ்டு இந்தியா. இந்தியா மெதுவாக பர்சன் பேஸ்டு சிஸ்டம்லேருந்து சிஸ்டம் பேஸ்டு நேஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. பாரத டாக்ஸி ரூல்ஸ், ஸ்ட்ரக்சர், ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டபிலிட்டி. இதன் விளைவு தான் சர்வீஸ் குவாலிட்டி ஈக்குவல் ஆகும், சயோஸ் குறையும், ரியலபிலிட்டி அதிகரிக்கும். எதிர்கால இந்தியா ஒழுங்கமைந்த இந்தியா. தொழில்நுட்பம், மனிதம், டெக்னாலஜி வித் ஹியூமனிட்டி. வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை, மனித தேவைகளுக்கு ஏற்ற டெக்னாலஜி. பாரத டாக்ஸி டெக் பிளாட்ஃபார்ம், ஹியூமன் லிவ்லிஹுட். டிரைவருக்கும் டெக்னாலஜி, பேசஞ்சருக்கும் டெக்னாலஜி, ஆனால் நடுவில் மனித மதிப்பு, ஹியூமன் டிக்னிட்டி இருக்குது. இது ஒரு முக்கியமான ஃபியூச்சர் மாடல். டெக்னாலஜி ஷுட் சர்வ் பீப்புள், நாட் ரீப்ளேஸ் பீப்புள். பொருளாதார சுழற்சி, எக்கனாமிக் சர்க்குலேஷன். பாரத டாக்ஸி மாதிரி திட்டங்கள் லோக்கல் இன்கம் கிரியேட் பண்ணும், லோக்கல் எக்கனாமி ஸ்ட்ராங் ஆகும், பணம் உள்ளூரில் சுழலும், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வெளியே போகாது. இதனால் சிறு தொழில்கள் வளர்ச்சி,
குடும்ப வருமானம் உயர்வு, கிராம நகர பொருளாதாரம் பேலன்ஸ், இதுதான் சஸ்டைனபிள் எக்கனாமி. புதிய வேலைவாய்ப்பு உலகம், ஃபியூச்சர் ஜாப் எக்கோசிஸ்டம். எதிர்கால இந்தியா சிங்கிள் ஜாப் கல்ச்சர் இல்லை, மல்டி இன்கம் கல்ச்சர். பாரத டாக்ஸி பிரைமரி இன்கம், சைடு இன்கம், ஃப்ளெக்சிபிள் ஒர்க் மாடல். இது உருவாக்கும் ஜிக் எக்கனாமி, ஃப்ளெக்சிபிள் எம்ப்ளாய்மெண்ட், டிக்னிட்டி ஆஃப் லேபர். வேலைக்கு சிறந்த மரியாதை, தொழில்நுட்பத்துக்கு சிறந்த அடையாளம். பாரத டாக்ஸி ஒரு டாக்ஸி சேவை இல்லை, அது எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும்னு காட்டுற ஒரு சின்ன படம். ஒழுங்கு, நம்பிக்கை, பாதுகாப்பு, வேலை, வளர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்து உருவாகும் ஒரு புதிய இந்தியா. அந்த இந்தியாவின் பயண பாதையில் ஒரு முக்கியமான அடையாளம் தான் பாரத டாக்ஸி. இந்த மாதிரி நாட்டின் எதிர்காலத்தை மாற்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி முக்கியமான உண்மையான தாக்கமுள்ள விஷயங்களை நான் தொடர்ந்து சொல்லணும்னா மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை நம்மளால் சேர்ந்து பார்க்கணும், நம்மளை சேர்ந்து பேசணும், நம்மளாக சேர்ந்து புரிஞ்சுக்கணும். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.